ஊரில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா போதும் அவளை எப்படிரா ரேப் பண்ணலான்னு அன்னைக்கே பிளான் போடுறவன் தான் சுந்தரம். ஊரில் பல பெண்களை அவன் ரேப் பண்ணியிருக்கான். ஒரு நாள் பெரிய கவுண்டரோட பொண்ணு வெண்ணிலா மேலேயே அவன் கை வச்சுட்டான். பெரிய கவுண்டர்னா சாதாரண ஆள் கிடையாது. ஊரே அவரை கண்டா பயப்படும். சும்மா ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு சீட்டு விளையாடுறவன் கூட பெரிய கவுண்டரை பார்த்தா போதை தெளிஞ்சு பயந்து எழுந்து ஓடுவான். ரோட்டில் போகிற கழுதை கூட பெரிய கவுண்டர்னா பயப்படும். மனுஷன்லேருந்து மிருகம் வரைக்கும் பெரிய கவுண்டருக்கு பயப்படும் போது மிருகத்தை விட மோசமாக பெரிய கவுண்டர் பொண்ணு வெண்ணிலாவை கையை பிடிச்சி இழுக்கிறான் சுந்தரம். வெண்ணிலா பயத்தில் கத்துறா. அவள் கத்துற சத்தம் பெரிய கவுண்டர் காதில் விழுந்துருச்சு. ஆனாலும் பெரிய கவுண்டர் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்காரு. ஏன்னா இந்த பெரிய கவுண்டர் சின்ன வயசில், இவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இதனால பெரிய கவுண்டரோட அப்பா தன் வீட்டில் வேலை செய்கிற தோட்டக்காரியை 2வது கல்யாணமாக பண்ணிக்கிறாரு. அதில் 2 குழந்தை பிறக்குது, பையன் 1 பொண்ணு 1. நியாயப்படி இது பெரிய கவுண்டருக்கு தம்பி தங்கச்சி முறை தான் வேணும். ஆனால் தோட்டக்காரிக்கு பிறந்ததுனால அவங்க 2 பேரும் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி தம்பி தங்கச்சியை ஒதுக்கியே வச்சுட்டான். இப்போ வரைக்கும் பேசுறதில்ல சின்ன பிள்ளையிலேருந்தே. இவங்க தம்பி தங்கச்சியா பக்கத்து வீட்லேயே இருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கு பெரிய கவுண்டரோட பொண்ணு வெண்ணிலா போயிட்டா. அந்த வீட்டிலேருந்து ஒரு பூனைக்குட்டி இந்த வீட்டுக்கு வந்தால் கூட பூனைக்குட்டி கூட தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டியை சுற்றுவான் அவன். அப்பேற்பட்ட ஜாதி வெறி இவனுக்கு இருக்குது. தான் பொண்ணு இப்போ அந்த வீட்டுக்கு போனதுனால அவள் இனி எனக்கு பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே இருக்கான். ஆனால் சுந்தரம் கையை பிடிச்சி இழுக்கும்போது அவள் கத்துறாளே, பெரிய கவுண்டரோட தங்கச்சி அங்கே இருக்காள்ல பரிமளம், அவள் என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அத்தை முறை. அத்தை எப்படி சும்மா இருப்பா? அவள் ஒரு அருவாமனையை எடுத்துக்கிட்டு சுந்தரத்தை வெட்டலான்னு போகும்போது சுந்தரம் தள்ளி விடுறான். அந்த அருவாமனையில் அந்த அத்தைக்காரி பரிமளம் விழுந்துடுறா. அவள் வயிறில் காயம் பட்டு ரத்தம் எல்லாம் ஓடுது. பரிமளத்தோட சொந்தக்காரன் ஓடி போயிட்டு பெரிய கவுண்டர்கிட்ட சொல்கிறான், அந்த மாதிரி உங்கள் தங்கச்சிக்கு அடிபட்டுச்சு, ரத்தம் போயிட்டு இருக்கு, உயிர் போக போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை ஒரு தடவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா, எழுந்து வாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரிய கவுண்டர் தான் வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த நாய் நின்ன இடத்த கழுவி விட, இவன் ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, தன் தங்கச்சிக்கு உயிர் அங்கே போக போகுது. உயிரை விட பெருசு பொண்ணுங்களுக்கு கருப்பு. அந்த கருப்பு தன்னோட பொண்ணுக்கு அங்கே போக போகுது. இந்த 2 விஷயத்துக்கும் இவனுக்கு சலனமே கிடையாது. ஜாதிங்கிற போலி கௌரவத்தை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு அவன் அங்கே உட்காந்துருக்கான். ஆனால் தான் பொண்ணு வெண்ணிலாவை வயிற்றுல சுமந்த ஒரு அம்மா இருப்பாள்ல, அந்த பெரிய கவுண்டரோட மனைவி, அவளுக்கு இதை தாங்கிக்க முடியுமா? 20 வருஷமா தான் புருஷனை எதிர்த்து அவள் பேசினதே கிடையாது. புருஷன் ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வான்னா கூட அவளுக்கு கையெல்லாம் நடுங்கும் புருஷனை நினைச்சு. அப்பேறப்பட்டவ புருஷனை எதிர்த்து இப்ப பேச போறா. ஒரே ஒரு வார்த்தை புருஷனை பார்த்து கேட்கிறா, சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது, எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம்